அனைவருக்கும் வணக்கம். KJJ at CSE சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் இது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமன் சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். நம்ம டாபிக் போக்கு முன்னாடி ஒரு நியூ வேர்ட் கத்துக்கிட்டு போகலாம். இன்னையோட நியூ வேர்ட் வந்து டெலிஃபோன் ஃபோபியா. அப்படின்னா டெலிஃபோன் அப்படின்னா போனை வந்து பிக் பண்ணி பேசுறதுக்கு பயப்படுறவங்கள தான் டெலிஃபோன் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டிடுவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு உள்ள பயத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போனை எடுத்து பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள வந்து டெலிஃபோன் ஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு உள்ள டாபிக் போலாம். ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு வியூ கிடைச்சிருக்கும். ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனை பத்தி தான் சொல்ல போறேன். அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்னு உள்ளதுதான். ஸோ ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன், எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு உள்ளதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 50 லைன் 100 லைன் ப்ரோக்ராமை எழுதிட்டு அதுல வந்து நிறைய வந்து குட்டி குட்டி ஃபங்க்ஷன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம ஒரு 4-5 ப்ரோக்ராம் மாதிரி அவங்க டிவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். வெட்டிங் அன்னைக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு ஷாப்புக்கு போயிருப்பாங்க. அந்த வெட்டிங்க்கு எந்த மாதிரி இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணும், என்னைக்கு டேட்டு, அந்த கலர் எப்படி இருக்கணும், இன்விடேஷனுடைய மாடல் எப்படி இருக்கணும், எல்லாமே சூஸ் பண்ணி அவங்க ஆர்டர் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கல்யாணத்துக்கு நடக்க வேண்டிய அந்த டெக்கரேஷன்ஸ் வந்து எந்த மாதிரி டிசைன், எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், எந்த மாதிரி கலர்ஸ், அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய சூஸ் பண்ணி அதுல வந்து ஒண்ணு சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாப்பாடு, நம்ம கேட்டரிங் உள்ளவங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும். வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, எந்த மாதிரி வெரைட்டி, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, எந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ஒரே வெட்டிங்ல நடக்கும். ஆனா தனித்தனி ஆட்கள் அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா பொறுப்பெடுத்து வச்சிருப்பாங்க. சோ ஒரே ஆட்கள் எல்லாத்தையும் பண்ண போறது இல்ல. சோ சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள், ஒவ்வொரு குரூப் பீப்புளும் அதை வந்து பொறுப்பெடுத்து வச்சிருப்பாங்க. இந்த கான்செப்டை தான் ப்ரோக்ராமிங்குள்ளாடி கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனுடைய மெயின் டெஃபினிஷன் என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம சப் ப்ரோக்ராம்ஸை டிவைட் பண்றதோடைய பேரு தான் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இப்போ ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனுக்கு போயிடலாம். இட் இஸ் சப் ப்ரோக்ராம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட் பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க். ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணணும்? ஸ்மாலராகவும் டிவைட் பண்ணணும், சிம்பிளராகவும் டிவைட் பண்ணணும். அதுக்கு நம்ம அல்காரிதம் டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். ஆடிங் 2 numbers அப்படின்னா 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2 நம்பரை வாங்குறோம் அப்படின்னா ஒரு அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு 2 நம்பரை வாங்கினா ஒரு சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு 2 நம்பரை வாங்கினா மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு 2 நம்பரை வாங்கினா டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நமக்கே தெரியுது 2 நம்பர் வச்சு நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் ஒரே ப்ரோக்ராம்ல நம்ம எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா, எங்க அடிஷன் பண்ணியிருக்காங்க, எங்க சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தேடி தேடி போய் அதை என்ன பண்ணணும், நம்ம கவனிக்கணும். ஆனா தனித்தனியே ஒரு அடிஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு சப்ராக்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம், மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம், டிவிஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம தனித்தனியா எழுதி வச்சுட்டு மெயின் ஃபங்க்ஷன்ல அதை கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு அது ஈஸியாவும் இருக்கும், சிம்பிளராகவும் இருக்கும். அதை பார்க்கறதுக்கும் நல்லா புரியறதுக்கும், டெஸ்ட் பண்றதுக்கும், மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராமை எப்படி டிவைட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு நடுவுல எந்தெந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணிருக்காங்க, ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன ஆகும்னா இங்க போயிடும். இங்க போயிட்டு ஆடுக்குள்ள ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்க ஆட்ல என்ன பண்ணிருக்காங்க, 2 வேல்யூஸும் வாங்கியிருக்காங்க, 2 வேல்யூஸையும் சம் பண்ணிருக்காங்க. இந்த சில அவுட்புட் இருக்குது. ஸோ அவுட்புட் சி.
இங்க ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா எப்பவுமே ஃபங்க்ஷனுடைய லாஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டாப் எழுதவே கூடாது, ரிட்டர்ன் தான் எழுதணும். எங்கேருந்து கால் பண்ணோமோ அங்கேயே அது போய் சேரணும். அதுக்குதான் ரிட்டர்ன் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்றது. லாஸ்ட்ல மெயின் ஃபங்க்ஷன்லயே அது ஸ்டாப் ஆயிடும். ஓகே, இப்போ ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க வந்து cuboid function ஒரு ஃபங்க்ஷன், triangle ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன். ஓகே, சோ மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும். எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷனை எழுதியிருக்காங்க. கால் த ஃபங்க்ஷன் cuboid, கால் த ஃபங்க்ஷன் triangle. சோ cuboid ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு லிங்க் வந்து அனுப்பும். இங்க cuboid ஃபங்க்ஷன்ல வந்து cuboid வால்யூமை வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. கால்குலேட் பண்றதுக்கு தேவையானது லெங்த், பிரெத், ஹைட். சோ அதை என்ன பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. லெங்த்துக்கு ஒரு வேல்யூ, பிரெத்துக்கு ஒரு வேல்யூ, ஹைட்டுக்கு ஒரு வேல்யூ வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அந்த வாங்கினதை கால்குலேட் பண்ணிட்டு வால்யூம் cuboid ஒரு வேரியபிள்ல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஸ்டோர் பண்ணதை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பிரிண்ட் பண்ணதை நம்ம இப்ப என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன்ல யூ ஹாவ் டு ரிட்டர்ன். எந்த இதுல கால் பண்ணோமோ அதே இதுல ரிட்டர்ன் பண்ணி விடணும். நெக்ஸ்ட், கால் த ஃபங்க்ஷன் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளை கால் பண்ணணும். ட்ரையாங்கிளுக்குள்ள கால்குலேஷன்ஸ் எல்லாமே இங்க நடக்கும். வேல்யூஸ் வந்து ஏபிசின்னு வாங்கியிருக்காங்க. இந்த ஏபிசி என்ன பண்ணிருக்காங்க, கால்குலேட் பண்ணி எஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏரியாவில் ஆன்சர் இருக்குது. இப்போ இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்றோம், அதே ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ணி அதை ஸ்டாப் பண்றோம். நெக்ஸ்ட், பெனிஃபிட் ஆஃப் யூசிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஈஸியா இந்த கோட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்குது. இப்போ 50 லைன்ஸ், மெயின் ஃபங்க்ஷன்லயே 50 லைன். இதை கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6, இந்த ஒரு 6 7 8 அதை பிரிண்ட் பண்றதுக்கு அப்படி பார்த்தா ஒரு 15 லைன் கோடு. இப்போ 15 லைன் நான் எழுதி இருக்குது. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கும் போது எனக்கு பாக்குறதுக்கே ஒரு வியூ கிடைக்குது இல்ல. இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகுது. இதே இது இந்த cuboid ஃபங்க்ஷன்ல மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த ட்ரையாங்கிள் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்கும்போது எது cuboid ஃபங்க்ஷன் தேடி பார்ப்போம், எது ட்ரையாங்கிள் ஃபங்க்ஷன் தேடி பார்ப்போம். ஆனா இங்க நம்மளுக்கு தேட வேண்டிய அவசியமே கிடையாது. So here reduction in line of code, கோட் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்குது, குறைவா இருக்குது. கோட் வந்து ரீயூஸ் பண்ணலாம். இப்போ cuboidக்கு நான் லெங்த், பிரெத், ஹைட் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், இந்த லெங்த்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 6 7 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து 8 9 10. ஸோ ஒரே கோடை நான் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேல்யூஸுக்கு அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் கோட் ரீயூசபிலிட்டி. நெக்ஸ்ட், பெட்டர் ரீடபிலிட்டி. பெட்டர் ரீடபிலிட்டினா இதை பார்க்கறதுக்கும் ரீட் பண்றதுக்கும் ரொம்ப கன்வீனியன்டா இருக்குது. நெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் ஹைடிங். இன்ஃபர்மேஷன் ஹைடிங் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ட்ரையாங்கிள் வந்து நான் கால்குலேட் பண்ணவே இல்லை. ஸோ ஆனா நான் ட்ரையாங்கிளுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சிருக்கலாம். ட்ரையாங்கிளுக்குள்ள ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு ஆனா காலிங் ஃபங்க்ஷன்ல அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஹிடனா இருக்குது. ஆனா இருக்குது, பட் எனக்கு தேவை இப்ப இல்லை. ஸோ நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கலாம். தேவையானதை யூஸ் பண்ணிட்டு மீதியை என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஈஸி டு டிபக். இத மாதிரி நம்ம வைக்கும்போது, பிரிச்சு வைக்கும்போது இது ஈஸியா என்ன எரர், இதுல எரர் இருக்குதா இல்லையா, கால்குலேஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா டீபக் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இம்ப்ரூவ்ட் மெயின்டெனபிலிட்டி. இந்த மாதிரி நம்ம சப் ப்ரோக்ராம மெயின்டைன் பண்ணும்போது ஃபியூச்சர்ல நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவா இருக்கும். ஸோ மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. ஹியர் இங்க வந்து 5 இருக்குது. உங்களுடைய ரிடில்ஸ் தான் இது. இன்னைக்கு மெயின் ப்ரோக்ராம் எது, சப் ப்ரோக்ராம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். இங்க வந்து டிஃப்ரெண்ட் சிலபஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியர் சிலபஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சிலபஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இதுல எது மெயின் ப்ரோக்ராம், எது சப் ப்ரோக்ராம்ஸ் கண்டுபிடிச்சு உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.